அனைவருக்கும் வணக்கம். இப்போ பெரிய சவால் என்ன அப்படின்னா, ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இப்போல்லாம் லீவு. அதனால் நம்ம என்ன செய்வோம்னா, கொஞ்சம் நேரம் தூங்கிக்கலாம் அப்படின்னு தோணும். படிக்கிறவங்களும் என்ன செய்கிறோம், எப்போ பார்த்தாலும் படிக்க தானே செய்கிறோம். அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். வெயில் அதிகம், கிளைமேட்டு எல்லாம் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் என்ன செஞ்சிடறோம்னா டயர்டாயிடும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீக்கிரமாக எப்படி எந்திக்கிறது, அப்புறம் ஏர்லி மார்னிங்கில் எப்படி படிக்கிறது. அதுக்காக இப்போ எனக்கே ஒரு நாள் எழுந்திரிக்கிறோம், படிக்கிறோம், அடுத்து ஒரு 1 வீக் ரெஸ்ட்டு, மறுபடியும் படிக்கிறோம். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. கன்சிஸ்டன்சியாக எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, மார்னிங் 4 o'clock ஏர்லி மார்னிங் எப்படி எழுந்திரிக்கிறது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸ்லீப் ஏர்லி, சீக்கிரமாக தூங்கிடணும். 10 to 10:30 தூங்க போயிடணும். ஏன்னா எல்லாருக்குமே குறைஞ்சபட்சம் 6-7 மணி நேரம் தூக்கம் அவசியம். அதனால் சீக்கிரம் தூங்க போயிட்டோன்னா சீக்கிரம் எழுந்திரிச்சிடலாம். அடுத்து என்ன அப்படின்னா, ப்ரிப்பேர் த நைட் பிஃபோர். முந்தைய நாளே நம்ம என்னென்ன படிக்கணும், புக்கு, நோட்டு, தண்ணி, பென்னு, பென்சில், என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அதே மாதிரி மார்னிங் என்ன படிக்கணுங்கிற பிளானையும் நைட்டே நம்ம போட்டு வச்சிடணும். அலாரம் செட் பண்ணணும். அலாரம் செட் பண்ண பிறகு பெட்லேயே வைக்கக்கூடாது. அது ஃபோனாக இருந்தாலும் சரி, கிளாக்காக இருந்தாலும் சரி, பெட்டில் வைக்காமல் கொஞ்சம் நம்ம எழுந்திரிச்சு போய் ஆஃப் பண்ணுற மாதிரி வைக்கணும். அடுத்து 4 o'clock எப்படி எந்திக்கலாம் அப்படின்னா, அலாரம் அடித்த உடனே நம்ம எந்திரிச்சிடணும். என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, அந்த அலாரத்தில் நம்ம ஸ்னூஸ் பட்டனை என்ன செய்யக்கூடாது, அமுக்கக்கூடாது. அடுத்து உடனே ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகிட்டோன்னா ரெஃப்ரெஷ் ஆகிரும். அடுத்து எழுந்திரிச்ச பிறகு தூக்கம் வராமல் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல வெளிச்சமாக இருக்கிறதுக்காக லைட்டு போட்டுக்கணும். அல்லது நம்ம டேபிள் லேம்ப் அதெல்லாம் வச்சுருந்தோம்னா நம்ம ப்ரைட்டாக வச்சுக்கணும். அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக உட்காரணும், படுத்துக்கக்கூடாது. ஃபேஸை ஃப்ரெஷ் ஆக்கிடணும். கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கணும். தண்ணி குடிக்கணும். ஹெவி ஃபுட்டு என்ன செய்யக்கூடாது, காலையில் எடுத்துடக்கூடாது. இதெல்லாம் எழுந்திரிச்ச பிறகு நம்ம நம்மளை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு 3 hours எப்படி படிக்கலாம், 4 o'clockலேருந்து 7 o'clock வரைக்கும் எப்படி படிக்கலாம் அப்படின்னா, 4 to 5 அந்த 1 hour ஃபஸ்ட்டு 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா, புதுசாக ஏதாவது கான்செப்ட் படிக்கணும்னா அந்த டைமில் படிக்கணும். அடுத்து ஒரு 10 minutes பிரேக் எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு 1 hour ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அல்லது எம்சிக்யூஸ் அல்லது ஓல்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் ஏதாவது ஒன்று ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அடுத்து 6 to ஒரு 10 minutes பிரேக் எடுத்துகிட்டு டீ குடிக்கிறது அல்லது ரெஃப்ரெஷ் ஆகிறது அந்த மாதிரி வச்சுக்கணும். ரிமைனிங் இருக்கிற டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார்முலா படிக்கிறது, அப்புறம் ரிவிஷன் பண்ணுறது, அதெல்லாம் இந்த டைமில் வச்சுக்கணும். இந்த 3 hours படிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். உட்காந்து எழுதிட்டு இருக்கக்கூடாது. நம்ம எழுதணுன்னா எழுதுறதுலேயே டைம் போயிடும். ஸோ 3 hours படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். அப்புறம் நம்ம எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, தண்ணி நிறையா குடிக்கணும். நைட்டு சாப்பிடும்போது லைட் ஃபுட்டாக சாப்பிடணும், ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிடணும். முடிஞ்சால் மார்னிங் சன்லைட் நம்ம மேலே படுற மாதிரி கொஞ்சம் வாக் போகலாம். அதோட மெயின் என்னென்னா, நம்மளோட மைண்ட் செட் பாசிட்டிவாக இருக்கணும், மோட்டிவேஷனாக இருக்கணும். அடுத்து என்ன மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப நேரம் நைட்டு ரொம்ப டைம் முழிச்சிட்டே இருக்கக்கூடாது. தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல் பார்க்கக்கூடாது. டின்னர் நைட்டு சாப்பாடை ஹெவியாக எடுக்கக்கூடாது. மெயினாக பெட்டில் படுத்துகிட்டே படிக்கக்கூடாது. அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பிளான் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடியே நாளைக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிடணும். இது நம்ம முக்கியமாக வைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, டிசிப்ளின் டுடே லீட்ஸ் டு சக்ஸஸ் டுமாரோ. இன்றைக்கி நம்ம என்ன சரி பண்ணுறோமோ அது நாளைய வெற்றியை நமக்கு தீர்மானிக்கும். அது நேராக நடத்திட்டு போவோம். ஸோ நம்ம சீக்கிரமாக எழுந்திரிப்போம், ஸ்மார்ட்டாக படிப்போம், நிறைய அச்சீவ் பண்ணுவோம். அடுத்து நம்ம டெய்லி என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 10:30 தூங்க போகிறோமா, காலையில் 4 மணிக்கு எழுந்திரிக்குமா, அடுத்து 3 hour படிக்க முடியுதா, மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கிறோமா, ஃபுல் ஃபோக்கஸாக படிக்கிறோமா, ரிவிஷன் பார்க்குறோமா, இதெல்லாம் நம்ம நினச்சிடலாம். டெய்லி செக் பண்ணிக்கலாம். அப்புறம் முக்கியமான விஷயம் கீ ஃபார்மில் இது மறக்காமல் வச்சுக்கணும். என்னென்னா,
ஏர்லி ஸ்லீப், சீக்கிரம் தூங்க போகிறோம், சீக்கிரம் எழுந்திரிக்கிறோம், ஸ்மார்ட்டாக படிக்கிறோம். அப்போ வந்து நமக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். எப்போவுமே வந்து நம்ம நம்மளே வந்து மோட்டிவேஷனாக வச்சுக்கணும், மோட்டிவேட்டடாக இருந்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு காலையிலையும் நமக்கு கிடைக்கிற புது ஒரு சந்தர்ப்பம். எவ்ரி மார்னிங் இஸ் a நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்மால் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸ் கிரியேட் பிக் ரிசல்ட். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் தொடர்ச்சியாக நம்ம வந்து எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் நமக்கு பெரிய வெற்றியை வந்து கொண்டு வந்து தரும். அதனால் பி பேஷண்ட், பி கன்சிஸ்டன்ட், பி யுவர் பெஸ்ட். அமைதியாக பொறுமையாக இருப்போம், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம், நல்லதை நம்ம நினச்சிக்குவோம் சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம நினச்சிக்குவோம், ஃபாலோ பண்ணுவோம். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு அச்சீவ்மெண்ட். நம்மளோட சாதனைக்கு வந்து பெரிய நம்ம வேலைக்கு போகிறோம் அல்லது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், அதில் நம்ம செலக்ட் ஆகணும்னா நமக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும், தொடர்ச்சியாக படிக்கணும், அதுக்கு சீக்கிரமாக எழுந்திரிக்கிறது, சீக்கிரமாக தூங்க போகிறோம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளால் எழுந்திரிச்சு என்ன செய்யலாம், படிக்க முடியும். அதுபடி நம்ம என்ன செய்யலாம், நடப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.